நம்ம இதை எடுத்துக்கலாம். கொஞ்சம் சூடாகவே தான் இருக்குது, நல்லாவே லூஸ் ஆகுது. இங்கே பாருங்கள், நல்லா வந்துடுது கேக்கு, சுடுது, நல்லா ஜம்முன்னு வந்துச்சு. இது பட்டர் ஷீட் போடாது பார்த்தீங்களா, எவ்வளோ ஜம்முன்னு வந்துருச்சு. பட்டர் ஷீட் போட்டதையும் எடுத்துக்கலாம். பட்டர் ஷீட் போட்டது சூப்பராக வந்துருச்சு கேக்கு. எல்லாருக்கும் வணக்கம். இதழின் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம்னா கப் கேக். நம்ம வீட்லயே முட்டை இல்லாம அவன் இல்லாம ஈஸியா நம்ம வீட்டுல இருக்கிற பாத்திரத்தை வச்சு வீட்டுல இருக்கிற பொருளை வச்சு ஒரு குட்டியா கப் கேக் செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இப்போ கப் கேக் செய்யறதுக்கு தேவையான பொருள் வந்து 1.5 கப்பு மைதா எடுத்து வச்சிருக்கேன். எந்த கப்புலன்னு கேட்டிங்கன்னா நம்ம கையில் எந்த கப் இருக்கோ எந்த டம்ளர் இருக்கோ அந்த டம்ளரில் எடுத்துக்கோங்க. ஒரே டம்ளரில் மெஷர் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இதில் வந்து 1.5 கப்பு மைதா எடுத்து வச்சிருக்கேன், 1/2 கப்பு சக்கரை எடுத்து வச்சிருக்கேன், 1/2 கப்பு கஸ்டர்ட் பவுடர் எடுத்து வச்சிருக்கேன், 1/2 கப்பு எண்ணெய் வந்து வாசனை இல்லாத ரீஃபைண்ட் ஆயில் எடுத்து வச்சிருக்கேன். எண்ணெய்க்கு பதில் நீங்கள் நெய் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் எண்ணெய் தான் யூஸ் பண்ண போகிறேன். டியூட்டி ஃப்ரூட்டி வந்து தேவையான அளவு. இப்போ அதே கப்பில் 1 கப்பு பால் எடுத்து வச்சிருக்கேன், 1/2 கப்பு வந்து பேக்கிங் சோடா எடுத்து வச்சிருக்கேன், அரை ஸ்பூன் பேக்கிங் சோடா எடுத்து வச்சிருக்கேன், 1 ஸ்பூன் பேக்கிங் பவுடர் எடுத்து வச்சிருக்கேன். இவ்வளோதான் தேவையான பொருள். நம்ம செய்யலாம். டியூட்டி ஃப்ரூட்டி வந்து தேவையான அளவு தான், நம்ம எல்லாத்தையும் யூஸ் பண்ண போகிறது இல்லை. அப்புறம் வந்து நான் வந்து கஸ்டர்ட் பவுடர் வந்து நான் யூஸ் பண்ணுறேன்னா கஸ்டர்ட் பவுடர் ஃப்ளேவருக்கு தான் நம்ம போடுறோம். இது வேண்டாம் எனக்கு கஸ்டர்ட் பவுடர் இல்லாமல் செய்யணும்னா நீங்கள் கொக்கோ பவுடர் வாங்கினா சாக்லேட் கப் கேக் வந்துடும். சரிங்களா? இப்போ நம்ம கஸ்டர்ட் பவுடர் வச்சு செய்ய போகிறோம். வெனிலா ஃப்ளேவரில் வரும் இது. கொக்கோ கப் கேக் வேணுன்றவங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள், அதுவும் ஒரு வீடியோவாக நான் போடுறேன். சரிங்களா? இப்போ செய்ய ஆரம்பிச்சிக்கலாம் வாங்க. முதல்ல இப்போ நம்ம கேக் செய்யறதுக்கு நம்ம எடுத்து வச்சிருக்க சர்க்கரையை வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்து பொடி பண்ணிக்கணும். முதல்ல எல்லா சர்க்கரையும் சேர்த்துக்கிட்டேன், இதை பொடி பண்ணிக்கலாம். முதல்ல பாருங்க, சர்க்கரை நல்லா எவ்வளோ மழை அரைச்சிட்டேன் பாருங்க. இந்த மாதிரி நல்லா மழை அரைச்சிக்கோங்க. நல்லா எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா மாவு மாதிரி மழை அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதை அரைச்சிட்டேன். இதுலேயே வந்து நான் எண்ணெய் எடுத்து வச்சிருந்தேன் பார்த்தீங்களா, அந்த எண்ணெயை இதுக்குள்ளே சேர்த்துக்கிறேன். சேர்த்து இதையும் நல்லா க்ரீமாக அரைக்கணும். எல்லா எண்ணெயும் சேர்த்துட்டேன். கண்டிப்பாக வந்து எண்ணெய் வந்து நீங்கள் வாசனை இல்லாத எண்ணெய் சேருங்க. கடல் எண்ணெயோ நல்லெண்ணெயோ வேறு எண்ணெயோ மாற்றி சேர்த்திங்கன்னா வாசனை வந்தால் கப் கேக்கு டேஸ்ட் நல்லா இருக்காது, மாறிடும். உங்கள்கிட்ட எண்ணெய் இல்லைன்னா நெய் இருந்தால் கூட சேர்த்துக்கோ. நெய் சேர்த்திங்கன்னா இன்னும் சூப்பராகவே இருக்கும். சரிங்களா? இப்போ இதையும் அரைச்சிக்கலாம். பாருங்க, இது நல்லா க்ரீம் எப்படி நல்லா கலந்தாச்சு. எண்ணெயும் சர்க்கரையும் சேர்ந்து இதை அப்படியே நம்ம எடுத்து ஓரம் வச்சிடலாம். அடுத்து வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா டியூட்டி ஃப்ரூட்டி எடுத்து வச்சோம் பார்த்தீங்களா, இதை வந்து நம்ம அப்படியே வந்து நம்ம கேக்குக்குள்ளே சேர்த்தோம்னா அடியில் போய் தங்கிடும். இது வெயிட்டாக இருக்கிறதுனால இப்போ இதுக்கு வந்து கொஞ்சோண்டு மேலே மைதா மாவு போட்டு நம்ம கலந்து வச்சிட்டோம்னா இது நம்ம அந்த கேக்குக்குள்ளே சேர்க்கும் போது அங்கங்கே அழகாக வந்து தங்கி நிற்கும். பார்த்தீங்களா? இந்த மாதிரி கலந்து வச்சுக்கணும். அவ்வளோதான். இப்போ அடுத்து வந்து நம்ம கேக்கு செய்ய மாவு பிசைஞ்சிக்கலாம் வாங்க. கேக்குக்கு மாவு கலந்துக்கிறதுக்கு வந்து ஒரு பெரிய பேஷன் எடுத்து வச்சிருக்கேன். அது மேலே வந்து நம்ம ஜலிக்கிற ஜல்லாடை எடுத்து வச்சிருக்கேன். அதுக்கு வந்து அதில் வந்து நம்ம எடுத்து வச்சிருந்த 1.5 கப்பு மைதாவை சேர்த்துக்கிறேன். இந்த ஜலிச்சு எடுத்துக்கலாம். சுத்தமாக தான் இருக்குது, இருந்தாலும் நம்ம ஜலிச்சுக்கணும். கேக்குக்கு வந்து அப்போ தான் நல்லா இருக்கும் சாப்பிட்டா. இங்கே பாருங்க, எடுத்து வச்சிருந்த மைதாவை ஜலிச்சாச்சு. இப்போ அதே இதுலேயே வந்து எடுத்து வச்சிருந்த கஸ்டர்ட் பவுடரையும் நான் சேர்த்துக்கிறேன். அதையும் நல்லா ஜலிச்சு எடுத்துக்கலாம். அந்த கஸ்டர்ட் பவுடரையும் ஜெலிச்சாச்சு. அடுத்து பேக்கிங் சோடாவும் பேக்கிங் பவுடரையும் ஒரு ஜெலிச்சிக்கலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம மாவு கலந்துக்கலாம். இப்போ நம்ம மாவெல்லாம் ஜெலிச்சிட்டோம். இப்போ இது கூட நம்ம அரைச்சி வச்சிருந்தோம் பார்த்தீங்களா, சர்க்கரை எண்ணெய், அது ரெண்டுத்தையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்து இதை ஒரு நல்லா கலரிக்கலாம். இந்த மாதிரி விஸ்கு வச்சு கலருங்க. பாருங்க, நம்ம ஊற்றின சர்க்கரை எண்ணெயும் நல்லா கலந்தாச்சு. இப்போ வந்து இதில் பால் எடுத்து வச்சிருந்தோம் பார்த்தீங்களா, அந்த பாலை ஊற்றி நம்ம கிளறிக்கலாம். பால் வந்து நான் 1 டம்ளர் தான் 1 கப்பு தான் எடுத்து வச்சிருக்கேன். உங்களுக்கு பத்தலைன்னா நீங்கள் 2வது கூட மேலே சேர்த்துக்கலாம். அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு மாவு இழுக்கும், ஒரு மாவு இழுக்கு, அது கரெக்டாக இருக்கும். அதனால தான் உண்டை உடச்சு இல்லாமல் நல்லா நம்ம பாலை ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கலந்துக்கலாம். அதிகமாகவும் ஆயிடுச்சுன்னா கஷ்டமாயிடும் இல்லைங்களா? அதனால தான் நல்லா உண்டை இல்லாமல் இந்த விஸ்கி வச்சு நல்லா சொல்லிட்டு நல்லா கலரிக்கலாம். அப்போ தான் நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள்,
நல்லா இந்த அளவுக்கு தண்ணியாக வரணும். ரொம்பவும் திக்காக இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. இந்த பாருங்க, நான் எடுத்து ஊற்றுறேன் பாருங்க எப்படி வருது பார்த்தீங்களா? இந்த அளவுக்கு வரணும். ஆனால் நான் எடுத்து வச்சிருந்த 1 கப்பு பால் வந்து பத்தலை. நான் வந்து ஒரு 3 ஸ்பூன் பால் இப்போ எக்ஸ்ட்ரா ஊற்றிருக்கேன். ஸ்பூனில் தான் ஊற்றிருக்கேன், ரொம்ப ஊற்றலை. இன்னும் நிறைய ஊற்றினா ரொம்ப தண்ணியாகிடும் இல்லைங்களா? இது கரெக்டாக இருக்குது. அவ்வளோதான். இப்போ இதில் நான் ஏன் டியூட்டி பூட்டி போடலைன்னா, இது இப்போ போட்டோம்னா இந்த மாவெல்லாம் கரைஞ்சி இது உள்ளே போய் அடியில் மறுபடியும் தங்கிடும். அதனால வந்து இப்போ போடலை. நம்ம ஸ்டவ் பற்ற வச்சு அந்த கடாய் நல்லா ஹீட் பண்ணிக்கிட்டு அதுக்குள்ளே கப்புலலாம் எண்ணெய் தேய்ச்சி நம்ம பட்டர் ஷீட்லாம் போட்டு ரெடி பண்ணி வச்சுட்டு டியூட்டி பூட்டியை போட்டு அதில் நம்ம கலக்கி ஊற்றி உடனே ஸ்டவ்வில் வச்சிடலாம். அதுக்காக தான் இப்போ நம்ம ஸ்டவ் பற்ற வச்சு முதல்ல கடாய் வச்சுக்கலாம். இப்போ வந்து நம்ம முதல்ல ஸ்டவ் பற்ற வச்சு இந்த ஸ்கொயர் கடாய் நம்ம வச்சிருக்கோம் இல்லையா, கனமான கடாய், இதுதான் வைக்கணும்னு இல்லை. நம்ம கிட்ட எந்த கடாய் வெயிட்டாக வச்சிருக்கீங்களோ அந்த கடாய் நீங்கள் வச்சுக்கலாம் தாராளமாக. அப்படி இல்லைன்னா நீங்கள் யூஸ் பண்ணல வேஸ்ட்டாக நான் வச்சிருக்க குக்கர் அப்படின்னா கூட அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு வந்து நம்ம ஃபர்ஸ்ட் பீஸா செஞ்சோம் பார்த்தீங்களா, அதே உப்பு தான் நான் எடுத்து டப்பாக்குள்ளே கொட்டி வச்சிருக்கேன். அதையே தான் நான் போட போகிறேன். இப்போ ஃபுல்லாக போட்டு பரப்பி விட்டுக்கலாம். இப்போ உப்பு கொட்டிட்டு இது மாதிரி ஒரு ஸ்டாண்டு வச்சுக்கிறேன். நான் வச்சுட்டு இதை மூடி போட்டுறேன். ஒரு 15 நிமிஷம் இது ஃப்ரீயாகவே சூடாகட்டும் அப்படியே சாதாரணமாக. அதுக்கப்புறம் நம்ம கேக் அது உள்ளே வைக்கலாம். இப்போ நம்ம இது 3 கிண்ணத்துலேயும் தான் கப் கேக் ஊற்ற போகிறோம். இதுக்கு வந்து நான் 2 பட்டர் ஷீட் வெட்டி வச்சுருக்கேன். இந்த பட்டர் ஷீட் வந்து நம்ம கடையில் போய் கேட்டிங்கன்னா இந்த கப்புங்க, பிளாஸ்டிக் கப்புங்க, பிளாஸ்டிக் கவர்லாம் வைப்பாங்களா, அந்த கடையில் கேட்டிங்கன்னா கிடைக்கும் பட்டர் ஷீட்டுன்ட்டு. ஒரு ஷீட் வந்து 8 ரூபாவா என்னவோ தான் வாங்கி நம்ம இந்த மாதிரி எந்த ஷேப் வேணுமோ கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் 2க்கு வந்து உங்களுக்கு வெட்டி காமிச்சிருக்கேன். மீதி 1 வந்து நம்ம பட்டர் ஷீட் போடாமலே செய்ய போகிறோம். இதுக்குமே வந்து பட்டர் ஷீட் போகிறதுக்குமே எண்ணெய் தடவுனானா இதுக்கு எண்ணெய் தடவிக்கலாம் முதல்ல 3த்துலையும். இங்கே பாருங்க 3த்துலையும் நான் எண்ணெய் தடவிட்டேன். இப்போ இந்த பட்டர் ஷீட்டை 2 கப்பில் போட்டுக்கிறேன். நான் போட்டு அடியில் தள்ளி வச்சுக்கிறேன் நல்லா. இது ஒன்று வந்து நான் பட்டர் ஷீட் போடாமல் செய்ய போகிறேன். நம்ம பட்டர் ஷீட் கிடைக்கலன்னு என்ன பண்ணுறது, இருக்கிறத வச்சு செய்யலாம் இல்லையா, அதனால் அவ்வளோதான். இப்போ வந்து மாவில் நம்ம எடுத்து வச்சு இந்த டியூட்டி பூட்டியை சேர்த்துக்கலாம். சேர்த்து இதையே நல்லா கலந்துக்கலாம். ரொம்ப நேரம் கலந்து வைக்கக்கூடாது. இதை கலந்த உடனே நம்ம கப்பில் ஊற்றி ஸ்டவ்வில் வச்சிடணும். அதனால் அந்த கடாய் நல்லா ஹீட் ஆன உடனே நம்ம ஊற்றி கலந்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம கப்பில் ஊற்றிக்கலாம். அரை கப்பு ஊற்றினா போதும். பாருங்க 3த்துலேயும் ஊற்றிட்டேன். ஊற்றிட்டு இந்த மாதிரி நல்லா ஃப்ளாட் பண்ணிக்கோங்க. ஃப்ளாட் பண்ணிவிட்டு மேலே வந்து நம்ம கலர்ஃபுல்லாக அழகாக தெரியறதுக்காக கொஞ்சம் டியூட்டி பூட்டி அங்கங்கே நல்லா பொங்கி வரும்போது அழகாக இருக்கும். எங்கள் வீட்டாண்ட ரெட் கலர் இல்லாமல் வெறும் எல்லோவும் க்ரீனும் தான் கொடுத்துருக்கோம். ஆரஞ்சு எல்லோ க்ரீன் தான் இருக்குது. ரெட் கலர் போட்டுருந்தா கொஞ்சம் நல்லா அழகாக இன்னும் கலர்ஃபுல்லாக தெரிஞ்சிருக்கும். அவ்வளோதான். இப்போ நம்ம தூக்கி நம்ம கடாய்க்குள்ளே வச்சுக்கலாம். இப்போ வந்து இந்த ஸ்டாண்டு மேலே தட்டு வச்சுக்கிறேன். தட்டு வச்சு நம்ம எடுத்து வச்சுருந்த கப்பு கேக்கெல்லாம் உள்ளே வச்சுக்கலாம். இப்போ வந்து இது 45 நிமிஷம் இது வேகணும். அதனால் 45 நிமிஷம் பொறுத்து பார்க்கலாம். இதை நம்ம வச்சு 45 நிமிஷம் ஆயிடுச்சு. திறந்து பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஜம்முன்னு வெந்து வெடிப்புலாம் விட்டுருக்கு. இப்போ இதை குத்தி பார்க்கலாம் வெந்துருச்சான்னு பார்க்கறதுக்கு. இங்கே பாருங்கள், கத்தியில் ஒட்டவே இல்லை, ஜம்முன்னு வருது பாருங்க. இப்போ வெந்துருச்சு. இப்போ இது எடுக்கணும். ஆற வச்சுட்டு தான் எடுக்க முடியும். சூடாக இருக்குது. கொஞ்சம் ஆறினோடனே எடுக்கிறேன் நான். இங்கே பாருங்க, கேக் நல்லா ஆறிடுச்சு. எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு பாருங்க. இங்கே பாருங்க, தெரியுதா உங்களுக்கு? புசு புசுனே புடுறேன் பாருங்க. எவ்வளோ ஜம்முன்னு சாஃப்டாக வருது பாருங்க. சுட சுட சூப்பரான கேக்கு. இதே மாதிரியே நீங்களும் செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறுபடியும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.